இது பேர் தான் கம்யூனிசம்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் யாரும்மா உனக்கு சொல்லி கொடுத்தா? ஏசி ரூம்ல உட்காந்து ஒரே ஒரு சைனை மட்டும் போடுறோம் பாஸ். எப்படிப்பா கார்ல வராரு? நீ மட்டும் ஏன்பா எப்பவுமே பஸ்ல வர? அது அது வந்துமா, அவன் தான் இந்த இடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். அது அவங்க பணம். காசு உங்களோடதுன்னா அப்போ வீட்டுல எல்லாமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுமாப்பா? திவ்யா, நீ ரொம்ப பேசுற. சாப்பிட்ற தட்டுல எதுக்கு ஆராய்ச்சி? அந்த கணக்கை யாருப்பா போட்டா? நீங்களா? ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்கு. அம்மா வேலைக்கு போயிட்டு நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு பெரிய பீஸ் வைப்பீங்களாப்பா? முது வலி, உயிர் போது. இன்னைக்கும் வீட்டு ஓனர் வாடகை கேட்டு வந்து சத்தம் போட்டுட்டு போறாரு சாம். இதுல அடுத்த மாசம் பாப்பாவுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நீங்க பார்த்த ஓவர் டைமுக்கு இன்னும் சேலரி வரலையா? முதலாளி கிட்ட கேட்டம்மா, ஆஃபீஸே லாஸ்ட்ல போயின்னு இருக்கு. உன்ன மாதிரி வேலை செய்ய நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. விருப்பம் இருந்தா வேலை செய்யலாம், போயினேருன்னு சொல்லிட்டான். நம்ம அர்த்தம் செஞ்சு உழைச்சி கொடுக்குறோம். நம்ம உரிமையை கேட்டா நஷ்டமாயிடுன்னு பாக்குறாங்க. என்ன வாழ்க்கையோ இது! உழைக்கிறவன் எப்பயுமே கீழே தான் இருக்கணுமா? அழாதீங்கம்மா. இன்னைக்கு ஏன் ஸ்கூல்லையும் இதே மாதிரிதான் ஒரே ப்ராப்ளம் ஆச்சு. என்னாச்சுமா? ஏதாவது சண்டை ஆயிடுச்சா? சண்டை இல்லப்பா. இன்னைக்கு சயின்ஸ் ப்ராஜெக்டுக்கு மாடல் சக்கரை செய்ய சொன்னாங்க. நானும் கீழே இருக்க குச்சியெல்லாம் பொறுக்கி கம் போட்டு ஒட்டி ராத்திரி எல்லாம் தூங்காம செஞ்சப்பா. அப்புறம் என்னம்மா, டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? அப்போதம்மா ட்விஸ்டே. நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது என் கிளாஸ் லீடர் வருண் வந்தான். அவன் வந்து இந்த ப்ராஜெக்டை நானே டீச்சர்கிட்ட கொடுத்துக்கிறேன், நீ அதுக்கு பதிலாக இந்த சாக்லேட்டை வச்சுக்கோன்னு சொன்னான். நான் தரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா நான் ரெஸ்ட் ரூம் போற டைம்ல அவன் என் ப்ராஜெக்ட் திருடிட்டாப்பா. இதுதாம்மா உலகம். உண்மையா உழைக்கிறவங்க பின்னாடிதான் இருப்பாங்க. அந்த உழைப்ப காசு கொடுத்து வாங்குறவங்க முன்னாடி போயினே இருப்பாங்க. ஏன்பா அப்படி இருக்கணும்? அது தப்பு தானே. இது பேர் தான் கம்யூனிசம்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் யாரும்மா உனக்கு சொல்லி கொடுத்தா? வருண் என் ப்ராஜெக்ட் திருடும் போது லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்து இருந்த ஒரு அண்ணா தான்ப்பா சொன்னான். அந்த அண்ணா என்னம்மா சொன்னா? யாரு ஒருத்தர் ரத்தம் சிந்தி முதுகு வலிக்கு ஒரு பொருளை செஞ்சானோ அந்த பொருளோட முழு உரிமையும் லாபமும் அவனுக்கு தான் போய் சேரும்னு. அப்பா, இந்த ஃபேக்டரியில இருக்க மிஷினை நீ தானே ஓட்டுற, அந்த துணியை நீ தானே தைக்கிற, வெயில நீ தான் நிக்கிற. அப்போ அந்த ஃபேக்டரியில உருவாக்குற ஒவ்வொரு காசும் உனக்கும் உன் கூட வேலை செய்யற மற்ற மாமாக்கும் தானே போகணும். ஆனா ஏசி ரூம்ல உட்காந்து ஒரே ஒரு சைனை மட்டும் போடுறோம் பாஸ். எப்படிப்பா கார்ல வராரு? நீ மட்டும் ஏன்பா எப்பவுமே பஸ்ல வர? அது அது வந்துமா, அவன் தான் இந்த இடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். அது அவங்க பணம். பணம் மட்டும் இருந்தா பில்டிங் நிக்கும்பா, ஆனா ப்ரொடக்ஷன் ஓடாது. அந்த அண்ணா எனக்கு சொல்லி தந்த கன்வின்சம் என்ன தெரியுமாப்பா? அது ஏதோ ரெட் ஃபிளாக் தூக்குற கட்சி இல்ல, மனசுக்குள்ள இருக்க நியாயம். உழைப்பு உன்னோடதுன்னா உரிமையும் உன்னோடதுதான்ப்பா. உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு லாபத்துல பங்கு போலாம், ஆனா உழைக்கிறவனோட வாழ்க்கையே விலைக்கு வாங்குற அதிகாரம் அவனுக்கு போகவே கூடாது. இன்னைக்கு வருண் என் ப்ராஜெக்ட் திருநப்போ நான் அழலப்பா. அவன் தந்த சாக்லேட் அவன் மூஞ்சிலே திருப்பி எரிஞ்சிட்டேன். உண்மை தெரியாம டீச்சர் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தாலும் அந்த சக்கரோட ஃபர்ஸ்டோட நான் தான்ப்பா. அப்பா, உன் பாஸ் வேலையை விட்டு போக சொன்னா தைரியமா வாப்பா. ஒரு வருணால ஒரு சக்கரா செய்ய முடியாது, அதே மாதிரி உன் பாஸால ஒரு மிஷினை ஓட்ட முடியாது. நம்ம தோத்துற மாட்டோம்ப்பா. ஏன்னா இந்த உலகமே பணக்கார போற பிச்சையில ஓடலப்பா, உன்ன மாதிரி உழைப்பாளர்கள் சிந்துற வேர்வையில தான் ஓடுது இருக்கு. நிமிர்ந்து நில்லுப்பா. கம்யூனிசம்னா யாரும் யாருக்கும் அடிமை இல்லப்பா, எல்லாருமே சமம்தான். என்ன திவ்யா குட்டி, சாப்பிடாம வேடிக்கை பார்த்துனாக்க? சிக்கன் காரமா இருக்கா? அது இல்லப்பா, எனக்கு ஒரு டவுட். சாப்பிட்டுக்கிட்டே கேளுடா செல்லம். என்ன டவுட்மா? அம்மா, இன்னைக்கு மார்க்கெட்ல சிக்கன் வாங்குறது யாரோட காசுமா? அப்பாவோட காசுதாம்மா. அப்பா இந்த மாசம் ஓவர் டைம் பார்த்து வாங்கின போனஸ் காசுல தான் இது வாங்கியிருக்கோம். காசு உங்களோடதுன்னா அப்ப வீட்டுல எல்லாமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுமாப்பா? அம்மா உனக்கு மட்டும் நிறைய பீஸ் வச்சிருக்காங்க, உங்க தட்டை பாரு, மிச்சம் மீதி தான் இருக்கு. என்னடா கேள்வி இது? அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்,
அப்பாவுக்கு தெம்பு வேணும்ல, அதனால தான் அம்மா எனக்கு நிறைய பீஸ் வச்சிருக்காங்க. அப்போ அம்மா கஷ்டப்படலையாப்பா? காலையில 5 மணிக்கு எழுந்துச்சி சமைச்சு வீட்டெல்லாம் தொடச்சி என்னையும் குளிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உடம்புல தெம்பு வேணாமாப்பா? அப்படிலாம் இல்ல திவ்யா, அம்மாக்கு சிக்கன் அவ்வளோக்கும் பிடிக்காதுல்ல, அதனாலதான் நான் கம்மியா வச்சுக்கிட்டேன். அப்பா சாப்பிடட்டும். பொய் சொல்லாதீங்கம்மா. போன வாரம் நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது நீங்களும் அப்பாவும் ஒரே மாதிரி சிக்கன் தானே வாங்கி சாப்பிட்டீங்க. அப்போ நீங்க சொல்லலையே எனக்கு கொஞ்சம் போதும்னு. திவ்யா, நீ ரொம்ப பேசுற. சாப்பிட்ற தட்டுல எதுக்கு ஆராய்ச்சி? பெரியவங்களுக்கு என்ன தரணும், குழந்தைங்களுக்கு என்ன தரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை யாருப்பா போட்டா? நீங்களா? ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்கு. அம்மா வேலைக்கு போயிட்டு நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா அம்மாக்கு பெரிய பீஸ் வைப்பீங்களாப்பா? சரி, ஒரு பேசிக்கு வச்சுப்போம். இந்த வீட்டுல நான் தான் மேனேஜர், ஏன்னா நான் காசு தரேன்ல. ஆபீஸ்ல பாஸுக்கு அதிக சம்பளமும் வேலை செய்யறவங்களுக்கு கம்மி சம்பளமும் தராங்களே, அதே மாதிரிதான் இதுவும். ஆனா இது ஆபீஸ் இல்லையேப்பா, இது குடும்பம். நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கு டிவில நியூஸ் பார்க்கும் போது ஒன்று சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? என்னம்மா சொன்ன? நம்ம ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல ரோடு வேணும்னு போராட்டம் பண்ணாங்கன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. இந்த அரசாங்கம் சிட்டில இருக்க பணக்கார ஏரியாவுக்கு மட்டும்தான் ரோடு போடுறாங்க, ஆனா இந்த கிராமத்துல இருக்க மக்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்க தானப்பா திட்டினீங்க. இப்ப நம்ம வீடும் அதே மாதிரிதான்ப்பா இருக்கு. நீங்க தான் கவர்மெண்ட். ஏன்னா இப்போ மொத்த பவரும் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க ஆபீஸ்க்கு போய் உழைக்கிறீங்கன்னு உங்களுக்கு நிறைய பீஸு, அம்மா வீட்லயே இருக்காங்கன்னு சத்தம் போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு கம்மி பீஸாப்பா? இது தப்பா இல்ல? சங்கீதா, இந்தா இதை நீ வச்சுக்கோ. இல்லங்க பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நீ சிக்கன் ரொம்ப நல்லா சமைச்சிருக்க, நீயும் கஷ்டப்படுறல்ல. திவ்யா சொன்னது ரொம்ப கரெக்டு. குடும்பத்துல தியாகம்ன்றது 2 பேருக்கும் பொதுவானது. ஒருத்தர் மட்டும் தியாகம் செஞ்சா அது பேருக்கு தியாகம் இல்லை, அடிமைத்தனம். இனிமே நம்ம வீட்டுல எல்லாரும் தட்டும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். ஐ ஜாலி, நம்ம வீட்டு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்டா மாறிட்டாங்க.